தீபா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா சொல்றாங்க பாருங்க. வீடியோக்காக வந்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவதான் தேவரூபா. வாங்க வாங்க வேலை வாங்க. போயிட்டு வந்துகிட்டு இருக்கா பாத்துக்கோங்க. அது நம்ம தீபா வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வரல எடுத்துட்டு போயிருக்க. நம்ம தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மேம் பார்த்து இப்போ காட்டுறேன் பாருங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லிருக்கேன். கீழே தான் எல்லாம் நிற்கிறாங்க. கீழே போனோம்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம். ஹாய் சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இத்தனை வருஷமா எங்க ஹாஸ்டல்ல இருந்ததுக்காக. மைக்கோட வந்திருக்கோம். நீங்க தான் எங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க. கெட் அவுட். அட சொல்லுங்க. மைக்கான்ல இருக்கேன். எடுத்துட்டு போடி. முதல் vlog உங்க vlog தான். வெக்கேஷன் vlog. போடி வெக்கேட்டிங் vlog. வெக்கேஷன் vlog இல்ல. கரெக்ஷன் வேற சொல்றாங்களா பாருங்க. போறேனும் வரும். பேசுங்க. ஒரு ரெண்டு இது மட்டும் சொல்லுங்க. ரெண்டு வார்த்தை எங்களை பத்தி உங்களை என்னால மட்டும் தான் மீட்க முடியும். யாராலையும் சொல்லுங்க. அதான் உங்களை என்னால மட்டும் தான் மீட்க முடியும். யாராலையும் மீட்க முடியாது. நீங்க யாருக்கும் அடங்க மாட்டீங்க. மைக்கு வைங்க. இத்தனை வருஷமா நாங்க கூட எப்படி எல்லாம் எங்க ஜேர்னி பத்தி சொல்லிருக்கோம். உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமாடி? உண்மையை சொல்லணும்னா வந்து அதான் சொல்றேன்னு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. போய் சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரெண்டு காலம் நல்லாதான் இருந்துச்சு. சும்மா சொன்னேன். நல்ல பிள்ளைங்க. கஷ்டப்படுறது நான் என்ன பண்றது? எங்க போற? கல்யாணம் தான் ஆயிட்டு போற. யாரும் பேச மாட்டீங்களா? அப்புறம் என்ன போங்க. நான் பேசுவேன். ஆபீஸ் ஆல்வேஸ் டைம் அவைலபிள். இவங்களே இருந்திருந்திருக்கலாம். இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அம்மா இந்த ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன எங்க மேம் கல்யாணம் ஆக போகுது. அதனால போறாங்க. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். சங்கவி உன்னோட கருத்து வா. ரொம்ப மிஸ் பண்றோம். இப்ப மைக்ல பேசினா கேட்க மாட்டோம். சீரியஸ்லி நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் மேம். தயவு செஞ்சு போகாதீங்க. இப்படி லெட்டரை கிழிச்சு படிங்க. அழுதுட்டு சொன்னா அவங்களும் அழுவாங்க. எல்லா மேட்சையும் கூட்டிட்டு போனாங்க. ஆமா புரிஞ்சுக்கிட்டதுதான் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். புரியறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புரியும் போது அவங்க எல்லாம் போறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நம்ம போய் கிழிச்சு போட்டு இங்கே இருங்களா கொஞ்ச நாளைக்கு. இன்னும் 2 மாசம். அவர் இங்க சொல்லலாம். அக்கா கிட்ட மாட்ட கிடையாது. வேற பிரேமா இதெல்லாம் அவங்க பொருள் தான். நம்ம அக்கா வாங்கிக்கா. இதெல்லாம் அவர்களின் சாதனம். தீபா ஒரு இவங்கதான் கேர்டேக்கர் மேமா. வழி அனுப்பி மேம் வழி அனுப்பி வைக்கிறதுக்கு இருக்காங்க. இப்ப கண்ணீர் மருந்து எல்லாரும் வழி அனுப்பி வைப்பாங்க. பாத்துக்கோங்க. வாங்க
விழாதா ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க அஜித் பத்தி. என்னது இது மைக்கா? தேவையில்லாத கண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தேவரூபா. அதனால உங்களுக்கு கொஞ்சம் நாங்க வீடியோ அப்புறப்படுத்துறோம். மேம் என்ன மேம் எழுதிட்டு இருக்கீங்க? லீவ் லெட்டரா? ரிலீவிங் லெட்டராங்க, வாயில வரலங்க. நீட்டிக்கிட்டே இருக்கு. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. டாடா. என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டோம். மேமோட கடைசி செய்யணுங்க எங்க காலேஜ்ல பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். என்ன லெட்டர் எழுதிருக்காங்க நீங்களே பாத்துக்கோங்க. கல்யாணம் சரி மேம். அப்ப எடுத்து வச்சிருவோம் மேம். சங்கவி பாருங்க. கார் மட்டும் எடுத்து வைக்கலாம். திங்ஸ் எடுத்துட்டு கார் எடுத்து அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு அன்வான்டட் டாக் கூடாதீங்க, கிராஸ் டாக்லாம். மேம் கொஞ்சம் திரும்புங்க. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க. அங்கு கொஞ்சம் அழுதுகிட்டே வைங்க. அவரே எடுத்து தேவா இது என்ன பாலத்தை கொடுத்துரு அப்படின்னு எடுப்பாங்க. நான் எடுத்துட்டு நான் மறுபடியும் பெரிய என்ன பண்ணல, பெரிய கொஞ்சம் நல்லது. நாங்களும் போகவா? ஏறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இங்க பாத்துட்டு வருங்க. அழுதுகிட்ட கொஞ்சம். ஹலோ, அதை விட அப்படி போட்டு கிடக்கட்டும். நம்ம போலாமா? கிளம்பு கிளம்பு. டாடா சொல்லிட்டு போங்க. எல்லாரும் ஒண்ணு நீங்க டாடா சொல்லுங்க. மேம் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போறீங்களா கஷ்டப்பட்டுக்கிட்டு? பக்கத்துல கிளார் அடிக்கிறீங்க கேட்டுங்க. நான் அப்புறமா தான் பழுவாட்டப்போ நான் போய் சைடு வாங்கணும். வந்துட்டு அதுதான் நம்ம வழி அமைச்சு விட்டு நம்ம திரும்ப ஹாஸ்டலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். எங்க அவங்க கிளார் அடிக்கிறாங்க, அதனால அவங்க தெரிய மாட்டாங்க. நம்ம இப்படி போயிருவோம், அங்க கிராஸ் ஆயிரும். அப்படியேதான் நம்ம ஹாஸ்டலுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். ஏதாவது பேசுங்க. புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறது பத்தி உங்களோட இல்ல, எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான். எங்க அப்பா வந்து புதுசா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து இவரோட பிள்ளை. சரிங்களா? எங்க அப்பா வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்காரு. எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, அவ்வளவு எல்லாம் சொல்ல தெரியுதுடா. எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எல்லாம் எங்க அப்பனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிதான் நம்பி நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட் கொடுங்க. வெயிட்டிங்.